நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடல்கள். இயேசுவின் சீடர்கள் பாஸ்கா விருந்திற்கு ஏற்பாடு செய்த பின் நேரம் ஆனதும் இயேசு திருத்தூதர்களோடு பந்தியில் அமர்ந்தார். அப்போது அவர் அவர்களை நோக்கி, நான் துன்பங்கள் பற்றும் உங்களோடு பாஸ்கா விருந்தை உங்களுக்கு மிக மிக ஆவலாக இருந்தேன். ஏனெனில் இறையாட்சியில் நிறைவேறும் வரை அதை நான் உண்ண மாட்டேன் என உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களிடம், இதை பெற்று உங்களுக்குள் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனெனில் இது முதல் இறையாட்சி வரும் வரை திராட்சை ரசத்தை குடிப்பதில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படும் எனது உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து, இந்த கிண்ணம் உங்களுக்காக சிந்தப்படுகிற எனது இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. என்னை காட்டிக் கொடுப்பவர் இதோ என்னோடு மத்தியில் அமர்ந்திருக்கிறார். மானிட மகன் தமக்கென்று குறிப்பிட்டபடியே போகிறார். ஆனால் ஐயோ, அவரை காட்டிக் கொடுக்கிறவர்களுக்கு கேடு என்றார். அப்போது அவர்கள், நம்மில் இச்செயலை செய்ய போகிறவர் யார் என்று தங்களுக்குள்ளே கேட்க தொடங்கினார்கள். மேலும் தங்களுக்குள்ளே பெரியவராக எண்ணப்பட வேண்டியவர் யார் என்ற விவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், பிற இனத்தவரின் அரசர்கள் மக்களை அடக்கி ஆளுகிறார்கள், அதிகாரம் ஆளுகிறார்கள், தம் நன்மை செய்பவர்கள் என அழைக்கப்படுகிறார்கள். ஆனால் நீங்கள் அப்படி செய்யலாகாது. உங்களுக்குள் பெரியவர் சிறியவராகவும் ஆட்சி புரிபவர் தொண்டு புரிபவராகவும் மாற வேண்டும். யார் பெரியவர்? பந்தியில் அமர்ந்திருப்பவரா அல்லது பணிவிடை புரிபவரா? பந்தியில் அமர்ந்திருப்பவர் அல்லவா? நான் உங்கள் நடுவே பணிவிடையை புரிபவனாக இருக்கிறேன். நான் சோதிக்கப்படும் போது என்னோடு இருந்தவர்கள் நீங்களே. என் தந்தை எனக்கு ஆட்சியுரிமை கொடுப்பது போல நானும் உங்களுக்கு கொடுக்கிறேன். எனவே என் ஆட்சி வரும்போது நீங்கள் என்னோடு பந்தியில் அமர்ந்து உண்டு குடிப்பீர்கள். இஸ்ரேல் மீது குறைந்தவரும் தீர்ப்பு வழங்கும் அரியணையில் அமர்வீர்கள். சீமோனே, சீமோனே, இதோ கோதுமையை போல உங்களை குறைக்க சாத்தான் அனுமதியை கேட்டிருக்கிறார். ஆனால் நான் உனது நம்பிக்கை தவறாதிருக்க உனக்காக மன்றாடினேன். நீ மனம் திரும்பிய பின் உன் சகோதரர்களை உறுதிப்படுத்து என்றார். அதற்கு பேதுரு, ஆண்டவரே, உம்மோடு சிறையில் இருப்பதற்கும் ஏன் சாவதற்கும் நான் ஆயத்தமாய் உள்ளேன் என்றார். இயேசு அவரிடம், பேதுருவே, இந்நிலவு என்னை தெரியாது என மும்முறை நீ மறுதலைக்கு முன் சேவல்